அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஹேர் கேரில் ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு. ஏன்னா என்னோடய ஹேர் 3 மந்த்ஸாக சுத்தமாக ஹேர் கேர் பண்ணாததுனால நிறைய ஹேர் டேமேஜ், முடி உடஞ்சி விழுகிறது, அப்புறம் வேரோட போடுறது, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஹேர் கேர், ஃபஸ்ட்டு ஹேர் கேர் இது தான். இந்த ஹேர் கேர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே வெந்தயத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, தயிர் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஹேர் கேர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் கேர் ட்ரை பண்ணும்போது உண்மையிலே நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை நம்ம இந்த ஹேர் கேரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத, இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான். இன்றைக்கி நான் புதுசாக மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பதிவு ஒரு ஸ்டிக்கராக நீங்கள் பதிவு பண்ணால் கூட நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்பவும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ ஹேர் கேர் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா ஒரு லூஸ் பன்னாக போட்டுக்கணும். நான் அந்த மாதிரி தான் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு லூஸ் பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஆயில் மசாஜ் பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து தான் ஹேர் பேக் போடுவோம் எப்போயுமே. அதே மாதிரி தான் இப்போவும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வெந்தயம் தான். வெந்தயம் நம்ம முடி உதிர்றதோ நிறுத்தும், முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இதுக்கு சேலஞ்ச் பண்ணி கூட சொல்வேங்க, அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ வெந்தயம் அவ்வளோ இதில் நிக்கோட்டின் இருக்கிறதுனால வெந்தயம் நம்மளோட முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். 2வதாக கருவேப்பிலை, 3வதாக தயிர் தான். பசும்பாலில் எடுத்து வச்சுருக்க தயிர், நீங்கள் பாக்கெட் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆவின் தயிர் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வெந்தயம் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துகிட்டு 21 நாளில் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலாம். அந்த அளவுக்கு வெந்தயம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் முடி உதிர்றதை நிப்பாட்டுறதுல. மிக்ஸி ஜாரில் வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டாச்சு. அதோட நம்ம கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தயிரையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தயிரை மட்டுமே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அந்த அளவுக்கு நான் நிறையவே தான் தயிர் விட்டு நான் அரைச்சிக்குவேன். ஸோ ஓகே, வாங்க அரைச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அப்படின்றதுனால அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா கருவேப்பிலையில் அதிகமான நார் இருக்கும், மறக்காமல் ஃபில்டர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சீரம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டுமே ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணி டிப் வரைய மசாஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. நான் வேர் முதல் நுனி வரைக்கும் பிரித்து நல்லா அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ முன்னாடி எனக்கு முன்னாடி அதிகமாக முடி கொட்டிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நான் போடுற கொண்டை தாங்க. கொண்டையாக போட்டு இருக்கிற ஹேர்லாம் முன்னாடி ரொம்ப பால்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் 3 குழந்தைய பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் முடி கொட்டாமல் இருந்தால் எப்படி, அதனால் முடியை முன்னாடியிலேருந்தே கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுவேங்க. வேர்லேருந்து நுனி வரைக்குமே நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துருவேன். இப்படி மசாஜ் பண்ணும்போது நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், உங்களுக்கு வேர் அந்த சத்துக்கள் இறங்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் விரல் நுனிகளால் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சும்மா தடவாமல் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நல்ல பெனிஃபிட்ஸை சீக்கிரமே பார்க்கலாம். கருவேப்பிலை முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இதில் அயன் இருக்கிறதுனால முடி வலிமையை தந்து முடி உதிர்வதை தடுக்கும். தயிர் முடி அதிகமாக கொட்டும்போது நம்ம தயிர் பயன்படுத்தும் போது முடி உதிர்வது உடனே குறையும். அதுக்கு தான் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடியை உதிர்வதை நிறுத்தி உடனே அடர்த்தியாக்குமானா புதிய முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணு. அது வளர்ந்து வரும்போது முடியும் அடர்த்தியாகும். 2 மடங்கு அடர்த்தியை தரக்கூடிய அளவுக்கு வெந்தயத்தில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ வெந்தயம் பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் வெந்தயத்தை சொல்கிறாங்களேன்னு. வெந்தயத்தை நான் பயன்படுத்துறதுனால தான் நான் திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு 3 குழந்தைங்கள் எனக்கு இருக்காங்க. 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள 3 பெண் குழந்தை பிறந்தாலே முடி கொட்டும். ஸோ இந்த அளவுக்கு என்னோடய ஹெல்த்தியான ஹேருக்கு வெந்தயம் ரொம்பவே உதவியாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன்.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, வெந்தயத்தில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது அண்ட் ஆக்சிஜனும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து அதாவது சுவாசம் பண்ணுறதுக்கு நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக ஆக்சிஜன் போகிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். வெந்தயம் முடி உதிர்வதை குறைக்கும், முடியோட வேர்களுக்கு வலிமையை தரும். 3வது முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். 4வது பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அரிப்பு இல்லாமல் க்ளீன் ஸ்கேல்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். 5வது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, அரிப்பு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சரி செய்யும். அதை தாண்டி முடியை வந்து பளன்னு ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வெந்தயத்தை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானுமே ஹேர் பேக் போட்டு முடிச்சிட்டேன். கருவேப்பிலை மற்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நல்லா விரல் நுனிகளால் மசாஜ் பண்ணி விட்ருங்க. அப்படி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணலாம். தலையில் வந்து ஆயில் இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு ஷாம்புவை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கோங்க, தண்ணியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த ஹேர் கேர் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஹேர் கேர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜ் இருந்தாலும் வளர்ந்துருக்கு, நல்லாவே வளர்ந்துருக்கு. காரணம் ஹேர் ஆயில் நம்மளோட இன்டேக்காக எடுத்துக்கக்கூடியது தான். என்னோட முடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வளர்ந்துருக்கு. என்னோட கேமரா கேர்ளுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, சலிப்பு வந்துருச்சு. சிக்கன்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து என்னோடய முடியை வந்து நான் பின்னி அழகாக இப்படி போட்டுக்குவேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். முடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது, ஷைனிங்காக இருந்ததுங்க. அதுதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, நீ அடுத்தடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் பேக்கில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.